வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் தொடர்பிலான இலங்கையின் நிலைப்பாடு ஐநா மனித உரிமைகள் பேரவையில். போதைப் பொருளற்ற கலாசாரத்தை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி அர்ப்பணிப்பு. මධ්‍යසාරවලින් මද්‍රව්‍යවලින් තොර සමාජයක් ප්‍රධාන වශයෙන්ම ගොඩනගමින් යහපත් සීලාචාර හැදිච්ච විනයගරුක සමාජයක් ගොඩනගන්නට ඔබ අප සියලු දෙනාම කටයුතු කරමු. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு விஜயம். நாமல் மற்றும் கோட்டாபே ராஜபக்ச ஆகியோர் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு. கொட்டதினிய சிறுமி கொலை செய்யப்பட்ட விதம் தொடர்பிலான தகவல்கள் உறுதி. ஆஸ்திரேலியாவின் பிரதமர் பதவி இழந்தார் டோனி அபர்ட். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடர் இன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமானது. இன்றைய ஆரம்ப அமர்வில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இலங்கையின் மனித உரிமை நிலைமை தொடர்பில் விரிவாக தெளிவுபடுத்தினார். இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடர் மனித உரிமைகள் ஆணையாளர் சைத்ராத் அல் ஹுசைன் தலைமையில் ஆரம்பமானது. அவர் தனது ஆரம்ப உரையில் இலங்கை தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார். 2014 ஆண்டு மார்ச் மாதம் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்ட முழுமையான விசாரணை தொடர்பிலான அறிக்கையை எதிர்வரும் புதன்கிழமை நான் வெளியிடவுள்ளேன். அத்துடன் எனது பரிந்துரைகளை இதன் போது நான் முன்வைக்க உள்ளேன். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட மைத்ரிபால சிறிசேன அவர்களின் நோக்கினையும் அவரது தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பினையும் நான் வரவேற்கின்றேன். எனினும் இலங்கையர்களுக்கான பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஒன்றை உறுதிப்படுத்துவதே இந்த பேரவையின் கடமையாகும். அது இந்த பேரவையின் நம்பிக்கைக்கு அவசியமாகும். குறித்த பொறுப்புக்கூறல் பொறிமுறை உரிய பெறுபேறுகளை வழங்கக்கூடியதும் கடந்த கால தோல்விகளிலிருந்து தீர்க்கமான முறையில் முன்வரக்கூடியதும் மீண்டும் தவறுகள் இடம்பெறாத வண்ணம் அமைப்புசார் மாற்றங்களை கொண்டுவரக்கூடியதுமாக அமைய வேண்டும். அர்த்தமுள்ள நம்பகத்தன்மை வாய்ந்த பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கு ஆதரவு வழங்குவதும் மனித உரிமைகள் பேரவைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதுமான பிரேரணையை ஒன்றை உருவாக்குவதற்கு இலங்கையுடன் அமெரிக்கா ஒத்துழைப்புடன் செயற்பட உள்ளது. அத்துடன் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயக அலுவலகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடையாளம் காணப்பட்ட விடயங்களுக்கு தீர்வை காண்பதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். எமது நாட்டு மக்கள் மீது கரிசனையுள்ள அதேவேளை பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற வகையில் தேசிய ஐக்கிய அரசாங்கம் மக்களின் நலனை முன்னிறுத்தி செயற்படும் என்பதனை கூற விரும்புகின்றேன். சர்வதேசத்துக்கு வழங்கிய உறுதிமொழிகளை அடிப்படையாக வைத்து மாத்திரமல்ல, நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் பயங்கரவாதம் ஏற்படுவதற்கு காரணமான விடயங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நீண்ட காலமாக சிரமங்களை எதிர்கொண்ட மக்களுக்கு நிரந்தர சமாதானத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் உள்ள ஒரேயொரு மார்க்கம் அதுவாகும். முழுமையான நல்லிணக்கத்தை அடைந்து கொள்வதற்கு உண்மைகளை கண்டறிந்து நியாயம் மற்றும் நிவாரணத்தை வழங்கி மீண்டும் தவறுகள் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதனை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது. தவறுகள் மீண்டும் ஏற்படாது என்பதை உண்மையாக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு அரசியல் தீர்வொன்றை அடைந்து கொள்வது மிக முக்கியமாகும். அரசியல் தீர்வொன்றை வழங்குவதற்கு தேவையான விடயங்களை அடையாளம் கண்டு அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மக்களின் பலத்துடன் ஜனாதிபதியும் பிரதமரும் செயற்படுகின்றனர். உண்மையை கண்டறிவதற்காக நாட்டில் அரசியலமைப்பில் சுயாதீன நம்பகத்தன்மையுடன் கூடிய பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு 2 பிரிவுகளை கொண்டிருக்கும் எனவும் சமய தலைவர்கள் அங்கத்துவம் வகிக்கும் குறைகளை கேட்டறியும் சபை ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. சர்வதேச அனுபவம் வாய்ந்த குழுவினர் அங்கத்துவம் வகிக்கும் முறையான விசாரணை நடத்துவதற்கான தகைமையுள்ள உறுப்பினர்களை கொண்ட காணாமற் போனோர் குறித்து ஆராயும் ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க எண்ணியுள்ளதாகவும் மங்கள சமரவீர குறிப்பிட்டுள்ளார். நீதியை நிலைநிறுத்தும் செயற்பாட்டை துரிதப்படுத்துவதற்காக அரசாங்க சட்டத்தரணிகளை கொண்ட நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்கவும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆராயவும் உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய தேவை இலங்கைக்கு அதிக அளவில் இருந்தது. பயங்கரவாதம் ஏற்படுவதற்கு காரணமான விடயங்களுக்கு பதில் வழங்குவதற்கு எமக்கு தற்போது அதிக சுதந்திரம் உள்ளது.
மோதலின் பின்னர் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் இயலுமை ஏற்பட்டுள்ளது. இலங்கை ராணுவம் அவர்களின் ஒழுக்கம் மற்றும் தொழில் வல்லமை காரணமாக அவர்கள் போற்றப்பட்டனர். எனினும் பொறுப்பு கூற வேண்டிய பதவிகள் இருந்த சிலரின் செயற்பாடுகள் காரணமாக அந்த கட்டமைப்புக்கும் கலாச்சாரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. ஆகவே தற்போது அது குறித்து அச்சம் கொள்ள வேண்டாம் என பொறுப்பு கூறும் செயற்பாடுகள் தொடர்பில் சந்தேகம் வெளியிடும் பலருக்கும் நான் இதனை கூறுகின்றேன். இது போன்ற செயற்பாடுகள் காரணமாக ராணுவத்தின் கௌரவம் மீண்டும் நிலைநாட்டப்படும் என்பதனையே நீங்கள் நம்ப வேண்டும். தற்போதுள்ள இலங்கை அரசாங்கம் இலங்கையின் அனைத்தின மக்களினதும் இன்னல்களையும் அவர்கள் அடையும் பல்வேறு பிரச்சனைகளையும் அடையாளம் கண்டு கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகளை அடையாளம் கண்டு கொண்டுள்ளது. எமது நாட்டு நிறுவனங்களில் காணப்பட்ட குறைபாடுகளை கண்டு கொண்டுள்ளது. இந்த அரசாங்கம் கருப்பொருள் மற்றும் கொள்கைகளை திரிவுபடுத்தி குறுகிய நோக்கங்களுக்காக செயற்படாது என்பதுடன் எமது மக்கள் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. அதேபோன்று கலந்துரையாடலுக்கும் இந்த அரசாங்கத்தில் வாய்ப்புள்ளது. அசௌகரியங்கள் மற்றும் குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மற்றும் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு எம்மை பற்றிய தீர்மானங்களை எடுக்க வேண்டாம் என நான் விமர்சிக்கும் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். எமது எதிர்பார்ப்புகள் மற்றும் அபிலாஷைகளுக்கு அமைய எமது எதிர்காலத்தை உருவாக்கவும் உறுதிப்படுத்தவும் சந்தர்ப்பத்தை வழங்குங்கள். கடந்த காலத்தில் இருந்த பழிவாங்குதல் மற்றும் அச்சுறுத்தல் விடுத்தலை அடிப்படையாக கொள்ள வேண்டாம். கனவு காண்பதற்கு அஞ்ச மாட்டோம். ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொள்ளாமல் தீர்வுகளை காண்பதற்காக அர்த்தமுள்ள கலந்துரையாடல் குறித்து கவனம் செலுத்துகின்றோம். அரசியல் லாபங்களை பெறுவதற்காக குற்றச்சாட்டுக்களை சுமத்திக் கொள்வதை தவிர்த்து எதிர்கால சமூகத்துக்காக நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இங்கிருக்கும் அனைவரிடமும் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். எம்மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். எம்முடன் இணைந்து செயற்படுங்கள். அதேபோன்று முற்போக்கான அர்த்தமுள்ள மாற்றத்தை கொண்ட புதிய இலங்கை உருவாக்குவதற்காக நாம் முன்னோக்கி செல்வோம். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இன்று 11வது நாளாகவும் யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவினால் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இதன்போது கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த கையெழுத்து வேட்டையில் பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் கையெழுத்து பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசமெங்கும் தமிழர் மீது மேற்கொள்ளப்பட்ட அட்டூழியங்கள் போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை சர்வதேச நீதி கோரி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையோ அல்லது உள்நாட்டு விசாரணையிலோ எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்ற அடிப்படையிலே நமக்கு சர்வதேச தலையீட்டுடன் கூடிய ஒரு பொறிமுறையினூடான விசாரணை நமக்கு வேண்டும் என்று கோரி நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டையினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கடந்த 10ஆம் திகதி ஆரம்பமான நடைப்பயணம் இன்று யாழில் நிறைவு பெற்றது. இன்று காலை கைதடியில் ஆரம்பமாகிய நடைப்பயணத்தின் போது செம்மணி புதைகுடியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் உள்ளிட்ட வடமாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் A9 வீதியூடாக சென்று யாழ் நகரில் உள்ள ஐநா அலுவலகத்தில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டதோடு யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்திலும் மகஜர் கையளிக்கப்பட்டது. எங்களுடைய பிரச்சனையிலே இந்தியா பேரரசு, இந்திய தாய்நாடு, எங்களுடைய தாய்நாடு போல எங்களுடைய மக்கள் கருதுகின்ற இந்தியா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய நடராஜன் அவர்கள் மூலம் நாங்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை அனுப்பி வைக்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்க இந்தியா தங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். சர்வதேச விசாரணை பொறிமுறை மூலம்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்திய தூதுவர் ஆலயத்தில் எங்களுடைய மகஜரை கையளித்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்திய மத்திய அரசாங்கம் எங்களுடைய அந்த துன்ப துயரங்களை கணக்கில் கொண்டு எங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணையை ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய எண்ணப்பாட்டை அந்த நிலைப்பாட்டை மாற்றும் என்று நம்புகின்றோம். எனவே இந்த மாற்றம், இந்திய அரசினுடைய மாற்றம் எங்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வையும் பெற்றுத்தரும் என்று நம்புகின்ற வகையில் நாங்கள் இந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி நாங்கள் இந்த மகஜரை கையளித்திருக்கின்றோம். இதன் பின்னர் சங்கிலியின் தோப்பை சென்றடைந்த நடைபவனி நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது.
அனகாரிக தர்மபாலவின் 151வது ஜனன தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. பன்னிப்பிட்டிய தர்மபால வித்தியாலய வளாகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தர்மபால உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அனகாரிக தர்மபாலவின் 151வது ஜனன தின தேசிய நிகழ்வு இதன் பின்னர் ஆரம்பமாகியது. கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம், மேல் மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரிய உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கலாநிதி தபர அமிலத்தேரர் இதன் போது விசேட உரையை நிகழ்த்தினர். தர்மபாலத்துமா இதா பலாபுரத்து வெச்ச தர்மபால அன்று எதிர்பார்த்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இன்றும் அத்தியாவசிய தேவை உள்ளது என நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த தர்மபால கூறியது போன்று இன்று பெரும்பாலானவர்கள் இது எமது நாட்டு உற்பத்தி என மாத்திரமே கூறுகின்றனர். இது அல்ல எமக்கு தேவை. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த இதைவிட சிறந்த பொருள் காணப்படுமாயின் அதனை கேட்கின்றனர். எமது மரபுரிமைகளுடன் தேசியத்துவத்துடன் எமது அடையாளத்துடன் நாம் சுயாதீனமாக வளர்ச்சி அடைந்தால் மாத்திரமே நாடும் இனமும் அபிவிருத்தி அடையும். இன்று சமூகத்தில் காணப்படுவது போன்ற பல்வேறு குற்றச்செயல்கள் அன்றும் காணப்பட்டுள்ளமை அவரது கூற்றுக்களில் இருந்து வெளிப்படுகிறது. பொறாமை மற்றும் ஒழுக்கமற்ற சிங்கள மக்கள் இருக்கும் திசையில் தலை வைத்தும் படுக்க மாட்டேன் என அவர் இந்தியாவுக்கு சென்று இறுதியாக கூறியிருந்தார். நாட்டில் கடந்த கால வரலாற்றில் அனகாரிக தர்மபால போன்று சமூக சீரழிவுகளுக்கு எதிராக போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியவர் வேறு இல்லை. சமூகத்திற்கு புத்தரின் சிந்தனைகளை போதித்து அதனூடாக போதைப் பொருள் அற்ற சமூகத்தை கட்டியெழுப்புவது நம் அனைவரினது ஒட்டுமொத்த பொறுப்பாகும். இதனை தேசிய பொறுப்பாக கருதி செயற்படுவோம். ඔබ අප සියලු දෙනාම අපේ සාමූහික වගකීමක් කොට මුළු මහත් ජාතියේ වගකීමක් කොට සලකමින් අපි කටයුතු කරමුයි කියන ඉල්ලීම කරමින් සියලු දෙනාටම තෙරුවන් සරණ පතමින් සමුගන්නවා. ස්තුතියි. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதிலளித்துள்ளார். சக்தி டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபல அரசியல் நிகழ்ச்சியான மின்னலில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா இது தொடர்பில் வினவியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். உங்களுக்கு தெரியும், நான் திரு கஜேந்திரகுமாருக்கு எதிராக கேட்ட கேள்வி சர்வதேச பற்றி பேசுகிறார்கள். வெள்ளை கொடி பிடித்துக் கொண்டு விடுதலை புலிகள் சரணடைய போகிறார்கள் என்று ராஜபக்சாவுடன் பசில் ராஜபக்சாவுடன் செய்த உடன்பாடு என்ன என்றுதான் கேட்டேன். எனக்கு தெரியும் என்ன என்று. அந்த உண்மையை கூட நான் பொய் சொல்லுகிறேன் என்று அம்மாவை கொண்டு சத்தியம் பண்ணி நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்றேன். அது கூட பொய் தான். மிகவும் முக்கியமான பாத்திரத்தை அந்த விடத்தில் வைத்த அவர் ஏன் பசில் ராஜபக்சாவை பற்றி ஒரு முறைப்பாடு செய்யவில்லை? இது உண்மையில் என்னுடைய கேள்வி அல்ல, மாவை சேனாராஜ் அவர்கள் வைத்த கேள்வி. உங்களோட நான் அதை நிரூபிக்கிறேன். அது ஒரு அப்பட்டமான பொய். அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களும் சமாதான செயலத்தில் புலித்தவன் அவர்களும் என்னோட தொடர்படுத்து என் மொபைலுக்கு அடிச்சு தங்களுடைய ஒரு பிரதிநிதி உங்களோட தொடர்புடைப்பார், அது சம்பந்தமா நீங்கள் பேரும் கொண்டு சொல்லி போட்டு வட்டினார். பாரிஸ்ல இருந்து முன்னாள் பாரிஸுக்கான தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர் என்னோட தொடர்படுத்து இளங்கோண்டவர் கே.பி. குமரன் பத்மநாதன் அவர்கள் உங்களோட தொடர்புடைப்பார். 1.5 லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்காலில் இருக்கிறோம். அவன் உயிர்கள் அளிக்கப்பட போகின்றது. ஆகவே அது சம்பந்தமாக காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று அவர்கள் எடுக்க விரும்பினோம். ஆகவே நீங்கள் தயவு செய்து இதுல ஒத்துழைப்பீர்களா என்று கேட்டார்கள். அப்ப நான் நிச்சயமாக அவர் என்னோட எடுக்கலாம், நான் கதைக்க தயார் என்று சொன்னேன். அதுக்கு பிறகு கே.பி. அவர்கள் என்னோட நேரடியாக தொடர்படுத்தவர். எடுத்து கேட்டுக்கொண்டது ICRC உடைய மத்தியஸ்தத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அங்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த 1.5 லட்சம் மக்கள் பாதுகாப்பா வெளியில கொண்டு வந்து அவர்களை சரண்ட பண்றதுக்கு தாங்கள் செய்ய விருப்பம். அது சம்பந்தமாக நீங்கள் தயவு செய்து அரசாங்கத்தோட நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி தங்களை பொறுத்தவரையில பசில் ராஜபக்சோட பேசலாம் என்று தாங்கள் நிற்கிறோம். ஆகவே உங்களுக்கு 7 மண்டால் அவரோட தொடர்படுங்கோ என்று கேட்டுக்கொண்டேன். அதுக்கு நாங்க நான் பசில் ராஜபக்சோட நேரடியாக தொடர்படுத்துறேன். கேபி தான் சொன்னா பசில் ராஜபக்சோட கதைக்க சொல்லி அந்த விடயங்கள் எல்லாம் கேபி தான் சொன்னார். அப்ப அந்த இடத்துல எனக்கு சொல்லப்பட்ட என்றால் இதுவரைக்கும் வெள்ளக்கொடியை பிடிச்சு போற பற்றி தான் சொல்றாங்க. நாங்கள் அதற்கு இணங்க தயாரில்லை. ஆகவே நீங்கள் ICRC உடைய மீடியேஷனோட இந்த பசில் ராஜபக்சம் அந்த இடத்துக்கு வேற நானும் அங்க இயக்கத்தில இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள். 3 பேர்களை சொன்னவர் நடேசன் அவர்கள், சூசைய அவர்கள், யோகி அவர்கள். இந்த 3 பேர்ல ஒரு ஆள் வெளியில அவர்களோட பக்கத்தில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வேற தயார் என்று சொல்லப்பட்டது. அப்ப நான் பசில் ராஜபக்ச விஷயத்தை சொன்னான். அப்ப அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கதைச்சு
அவர் சொன்னவர் வந்து தாங்கள் வந்து ICRC ஊடாக போறத விருப்பம் இல்லைன்னா அவர்களுக்கு பல நிபந்தனைகள் இருக்கு. ஆகவே அதை தவிர்ந்த நீங்கள் நம்பக்கூடிய சட்டத்தரணிகள் அல்லது ஒரு மதகுருமார் அப்படிப்பட்ட சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடியவர்களை வைத்து நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க தயார். அப்ப நான் இதை புலிகளுக்கு அறிவிக்கிறேன், KP அவர்களுக்கு அறிவிச்சு அப்ப தீர்மானிக்கப்பட்ட வந்து பிஷப்களை வந்து நாங்கள் கேட்போம். அப்ப 2 பிஷப் மேருடைய பெயர்களை கொடுத்த நான் மன்னர் ஆயர் ராயப் ஜோசப் அவர்களும் அப்போதைய கிழக்கு மாகாண ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்களுடைய பெயர்களையும் வழங்கப்பட்டது. அப்ப இந்த 2 பிஷப் மேரோடு பசில் ராஜபக்ச நானும் பென்னிக்கு சென்று அங்கு இருந்து இயக்கத்திலே பக்கத்திலே இருந்து நடேசன் அவர்கள் தான் வெளியில வந்த பேசுறதுக்கு இணங்கினவே 11 மணி அளவில் வந்து அரசாங்கத்துடைய சேனல்ஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அங்கு முள்ளிவாய்க்காலில் இருந்த அத்தனை பொதுமக்களும் வெளியில ராணுவம் வெளியில கொண்டு வந்திருக்கு. அதன் தொகை வந்து 50,000 இருக்கிறத முழுதும் வந்து இயக்கம்தான் என்று சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. நான் அந்த நியூஸை பார்த்து எனக்கு தெரிஞ்சிட்டது வந்து இப்ப முழு பேரையும் வந்து அடிக்கத்தான் போயிடும். அந்த அடிப்படையில தான் நான் சம்பந்தனையோட நேரடியாக தொடர்படுத்து நான் இந்த விடயங்களை அவருக்கு விளங்கப்படுத்தினேன். அப்ப அவர் சொன்னார், உடனடியாக நீங்கள் அமெரிக்கன் தூதுவர் அப்பொழுது ராபர்ட் பிளேக் அவருக்கும் பிரித்தானியா தூதுவர் டாக்டர் பீட்டர் ஹேஸ் அவர்களுக்கும் இந்தியாவுடைய தூதுவர் அலோக் பிரசாத் அவர்களுக்கும் அறிவிக்க சொல்லியிருந்தார். நான் 17ஆம் தேதி பிளேக் அவர்களோடு பேசி இந்த விடயங்களை விளங்கப்படுத்தினா வந்து விக்கிலீக்ஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் கூறியிருக்கிறேன். அதுதான் நீங்க பதிவு செய்திருக்கு. அமெரிக்கா நான் சொன்ன விஷயங்களை வந்து இப்ப பேச்சுவார்த்தை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு மீட்டிங்கு போனதுக்கு பிறகு எந்த விதமான தொடர்புக்கும் வேற இல்லை. இந்த தூதுவர்கள் வந்து அரசாங்கத்தோட பேசினார். நான் தங்களுக்கு இந்த விஷயங்கள் சொன்னதாக வந்து பேசி எனக்கு திருப்பி சொன்னேன் என்றால் அரசாங்கம் சொல்லுது வேற எந்த இணக்கப்பாட்டுக்கும் வேற இல்லாது வெள்ளக்கொடியை பிடிச்சு வாரதை மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே வழி. அதுதான் அரசாங்கத்தின் முடிவு. முல்லைத்தீவு வள்ளுவர்புரம் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் மற்றும் சிவமோகன் ஆகியோரை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று நேற்று மாலை நடைபெற்றது. இன்று எமது காணிகள் பல்வேறு இடங்களில் வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் எமது பொது காணிகள் கூட இராணுவத்துக்காக அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிராமத்திலும் அப்படி நடந்திருக்கிறது. எனவே நாம் எமக்கான காணிகளை மீள பெற்றுக்கொண்டு எமது மக்களுக்குரிய காணிகள் சில இடங்களில் கிராமங்களே பறிபோயிருக்கின்றது. கேப்பாவுளவு கிராமம் முழுதாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. அதேபோல் புதுக்குடியிருப்பில் பொதுமக்களின் காணிகள் இராணுவத்தின் கைகளில் உள்ளது. அதேபோல் வள்ளுவர்புரம் உங்களது கிராமத்திலும் கூட அப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே எமக்கான காணி உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எமக்குண்டு. பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன் மற்றும் வைத்திய கலாநிதி சிவமோகன் ஆகியோரை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று வவுனியாவில் நடைபெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கருத்து வெளியிட்டார். மஹிந்த அரசின் காலத்திலே பல ஏக்கர் கணக்கான காணிகள் காடுகள் அழிக்கப்பட்டு குடியேற்றங்கள் என்ற போர்வையிலே பல அநியாயங்கள் நடந்தது. அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தட்டி கேட்டதை ஒழிய அதிகாரிகள் அதை சம்மதத்தோடு செய்தார். ஏனென்றால் ரிசார்ட் பதியுதீன் அவர்கள் மிக ஒரு வல்லமை வாய்ந்தவராக காட்டுகின்ற போது அது எந்த காடு அளித்தாலும் அதற்கு ஆதரவாக செயல்பட்டார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலை உண்மையிலே குள அலகரைகள் பேணப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. கல்முனைக்குடியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு இனப்பிரச்சினை தீர்வு விவகாரங்களில் 13வது சட்ட திருத்தம் போன்ற விஷயங்களை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகளை கடந்த அரசாங்கம் எடுத்த போது அதை அமைச்சரவையிலிருந்து வன்மையாக எதிர்த்து அதை கைவிட செய்ய வைத்த ஒரு கட்சி என்ற அடிப்படையில் இப்போது பதவியில் இருக்கிற அரசாங்கம் 13வது சட்ட திருத்தத்துக்கு அமைவாக அதை இன்னும் வலுப்படுத்துகிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக வாக்குறுதிகள் அளித்திருக்கிறது.
இந்த விஷயத்தில் ஏற்கனவே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சிநேகபூர்வமாக பல தடவைகள் பேசியிருக்கிறோம். ஒரு நிரந்தரமான தீர்வு என்பதும் 13ஆம் சட்ட திருத்தத்தில் இருக்கிற சில குறைபாடுகளை களைந்து அதை வலுப்படுத்துகிற ஒரு புதிய மேலதிகமான அதிகார பகிர்வு ஏற்பாடுகளை கொண்ட ஒரு திட்ட வரைவு சம்பந்தமாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து ஒருங்கிணைந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று புதுடெல்லியை சென்றடைந்தார். சார்க் வலயத்தில் செய்தி பரிமாற்ற வேலைத்திட்டம், வவுனியா மாவட்ட வைத்தியசாலை புனரமைப்பு திட்டம், சிறு அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஒத்துழைப்புகள் மற்றும் இந்தியாவில் 17 மாநிலங்களில் முன்னெடுக்கப்படும் அவசர சிகிச்சை சேவை தொடர்பில் அனுபவங்களை இலங்கைக்கு வழங்குதல் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயம் தொடர்பான தகவல்களை புதுடெல்லியிலிருந்து உடனுக்குடன் வழங்குவதற்காக அங்கு சென்றுள்ள எமது அலுவலக செய்தியாளர் சமீர் ரசூடீன் இன்று இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் சசி தரூருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கடந்த சில மாதங்களில் ஏதேனும் மாற்றங்களை கண்டீர்களா? மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துடன் எமக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது என நான் நினைக்கின்றேன். அதேபோன்று புதுடில்லியுடன் இந்த அரசு மிக நெருக்கமாக உள்ளது என ஒரு நிலைப்பாடும் காணப்படுகின்றது. இந்தியாவின் நட்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் விஜயத்தின் முதலாவது நாள் இன்றாகும். இலங்கை இந்திய தொடர்புகள் எவ்வகையில் காணப்படும்? அதற்கு பல்வேறு காரணங்களை கூற முடியும். எமது இந்த தொடர்பு மிகவும் பரந்ததும் எளிமையானதுமாகும். இது வெளிப்படையானது. எமக்கு ஆழமான மற்றும் வர்த்தக தொடர்புகளே தேவைப்படுகின்றது. இலங்கை அரசாங்கம் தொடர்பில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? இந்த விஜயத்தில் அது தொடர்பில் ஒரு நிலைப்பாடு வெளிப்படும். ஏற்கனவே சிறந்த பதில்களும் கிடைத்துள்ளன. ஜனாதிபதி சிறிசேன மற்றும் பிரதமர் மோடியின் விஜயங்களில் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த விஜயங்களில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட விடயங்கள் நினைவில் உள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் விஜயத்திலும் இது மேலும் உறுதிப்படுத்தப்படும். இலங்கையை சிறந்த நாடாக ஆக்குவதற்கு இந்தியா உண்மையாக செயற்படுமா? ஆம், உண்மையாகவே. ஏனைய நாடுகளுக்கு சென்று இதனைத்தான் செய்ய வேண்டும் என்று இந்தியா கூறுவதில்லை. ஒத்துழைப்புகளை வழங்கும். இலங்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதாயின் அதனை வழங்க செயற்படும். இலங்கை அரசாங்கம் தொடர்பிலா அல்லது இலங்கை மக்கள் தொடர்பிலா நீங்கள் பேசுகின்றீர்கள்? இலங்கை மக்கள் தொடர்பிலேயே நான் பேசுகின்றேன். அவர்கள் எமது சகோதரர்களை போன்றவர்கள். இலங்கை மக்களிடையே அமைதியின்மையை நான் காணவில்லை. ஆகவே மக்களிடம் பிரச்சனை இல்லை. புரிந்துணர்வு குறைவதாயின் அது அரசாங்கங்களிடையே காணப்படுகின்றன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று பிற்பகல் புதுடில்லியை வந்தடைந்தார். இது பிரதமரின் முதலாவது சர்வதேச விஜயம் என்பது விசேட அம்சமாகும். சர்வதேச வர்த்தக அலுவல்கள் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம பிரதமருடன் டில்லிக்கு வந்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உயர் மட்டத்தினருடன் சந்திப்புகள் இடம்பெற உள்ளன. இதேவேளை 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன. நகரங்களில் அபிவிருத்திகள் பரந்தளவில் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் கிராம மக்களது தேவைகள் உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. நரிப்புல் தோட்டம், மகிழவெட்டுவான் மற்றும் நெல்லிக்காடு பகுதி மக்கள் நரிப்புல் ஆற்றினை கடந்து மட்டக்களப்பு நகருக்கு வர வேண்டியுள்ளது. 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மட்டு நகருக்கு தரை வழியாக சுமார் 15 கிலோமீட்டர்கள் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. ஆற்றினை கடப்பதற்கு பாலம் அமைக்கப்படாமையினால் மக்கள் தோணியை பயன்படுத்துகின்றனர். நரிப்புல் தோட்ட ஆற்றுக்கு பாலம் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களின் போக்குவரத்து இலகுப்படுத்தப்படும். சர்வதேச விசாரணை வலியுறுத்தி வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கத்தின் நடைப்பயணத்தின் போது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் கலந்து சந்தித்தார். அதன்போது முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வெளியிட்ட கருத்து அடுத்து இது சம்பந்தமாக நாங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த அமெரிக்க பிரதிநிதிகளோட கதைச்ச நாங்கள் கிட்டடியில நிஷா என்றவரும் டாம் மேலினாஸ்கி எல்லாரோட அவை சொன்ன என்னென்றால் இது சர்வதேச ரீதியாக எடுக்கிறேன்னு சொன்னால் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். உள்ளக விசாரணை நீங்க செய்யறேன்னு சொன்னால்
உள்ளக விசாரணையில வெளிநாட்டு நீதிபதிகள் கூடிய வலு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதாவது உள்ளூர் நீதிபதிகளுடைய கருத்துக்கு வெளிநாட்டு நீதிபதிகள் கருத்து கூறக்கூடிய ஒரு நிலையை அமைக்க வேண்டும். அதுக்கு வழக்கு நடத்தினர ப்ராசிக்யூட்டர் என்ற முறையில் வெளிநாட்டில் இருந்து ஒரு சுதந்திரமான ஒரு வழக்கு நடத்தினரை கொண்டு வர வேண்டும். அதோடு ஐசிசியில இந்த வழக்கு நடத்துற ஒருத்தருடைய தத்துவங்களை அவருக்கு கொடுக்க வேண்டும். உள்நாட்டில் சட்டங்கள் இல்லைன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே இந்த மாதிரியாக நீங்கள் வெளிநாட்டு அனுசரணையோட முழுமையாக நடந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளும் கிடைக்காது. இத்துடன் நிறைவேற்று மணி நியூஸ் பர்ஸ்ட் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு.